தளபதி விஜயோட "நாரடி" பாடலுக்கு எதிரா காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒருத்தவங்க புகார் குடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தளபதி விஜய் அவர்களோட படம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கிறது ஆஸ் யூசுவலா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்க விஷயம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்லி இவரோட படத்துக்கு தடை கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு தடை அப்படின்னா, லியோங்கிற ஒரு படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் விடும்போதும் பெரிய பிரச்சனை வந்துருந்துச்சு. தொடர்ச்சியாகவே இவரோட படத்துக்கு பிரச்சனை வர்றதால, இது எல்லாம் ஒரு ப்ரமோஷன்ங்க அப்படிங்கிற மாரி அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஆயிட்டாங்க. பட் ஆனா, இந்த விஷயம் சரியா? தப்பா? அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கும்போது, உங்க மனசுல என்ன படுதோ அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சென்னையில கொருக்குப்பேட்டை பகுதிய சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர், அவர் வந்து ஆர்டிஐ செல்வம், அதாவது ஆர்டிஐ செல்வம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவர் வந்து நெறைய பொதுநல வழக்குகளை எடுத்து நீதிமன்றத்துல கொடுத்து வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில நடிகர் விஜயோட நடிப்புல வெளிவர இருக்க படம் லியோ. அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான "நாரடி" பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாடல் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போதைப் பொருள் பழக்கத்த ஆதரிக்கிற வகையிலும், இன்னும் ரவுடிசத்த வந்து ஊக்குவிக்கும் வகையில தான் இருக்கு. அதனால கண்டிப்பா இத வந்து நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு, ஆன்லைன் மூலியமாவே அந்த ஆர்டிஐ செல்வம்ங்கிறவர் வந்து புகார் அளித்திருக்கார். மேலும் 10 மணி அளவில நீதிமன்றம் மூலமாவும் மனு அளிக்க இருக்கிறதாக அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே விஜய் மீது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போதைப் பொருள் தடுப்பு சட்ட பிரிவின்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில இந்த மாரி போதைப் பொருள ஆதரிக்கும் வகையில அவர் வந்து பாட்ட கையில எடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா, ஒரு பக்கம் இந்த காவலர்கள், உயரதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து சென்னை முழுவதும் வந்து போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான விஷயங்கள முன்னெடுத்து விழிப்புணர்வுக்காக இவங்க நெறைய வேலைகள் செய்றாங்க. ஆனா, அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரியான பாடல் வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகுது. அதனால இது மிக மோசமான ஒரு விஷயத்தில கொண்டு போய் நிறுத்தும். இளைஞர்கள் மத்தியில போதைப் பொருள் வந்து பழக்கப்படுத்துவதற்கும், ரவுடிசத்தை பழக்கப்படுத்துவதற்கும் தூண்டுதலாக இது இருக்கு அப்படிங்கிறத அவங்க மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இத வந்து ஒரு ப்ரமோஷன் டைப்ல எடுத்துக்கிறதா, இல்ல அவங்க சொல்ற விஷயத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.